கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 43 verse 13. நான் உண்டாக முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கவனிங்கள், இந்த ஜூலை மாதம் முதலாவது வாரத்திலே கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவன் செய்கிறதை முதலாவது தடுப்பது பிசாசு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் செய்கிறதை ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ், முதல் தடை எங்கேருந்து வரும்னா ஒரு பிசாசு கிட்ட தான் வரும். ஏதேன் தோட்டத்தை தேவன் உருவாக்கினார். அவர் உருவாக்கி எத்தனையோ காரியங்களை டெமான்ஸ்ட்ரேட்டட், அங்கே எல்லாம் செய்து காமிச்சார். அந்த எல்லாம் தேவன் செய்த காரியங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஏராளம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒருத்தன் தடையாக வந்தான். முதலாவதாக அவன் தான் பிசாசு. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது, who is he, what is what, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன தன்மை இருக்கிறது, அவர் செய்கிற காரியத்தை தடுப்பதற்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. பிசாசினிடத்திலும் இருக்கிறது. மனுஷர், காமன், பொதுவான ஜென்டைல், பொதுவான மனுஷருக்குள்ளேயும் கர்த்தர் செய்கிறதை தடுக்கிறவர்கள் உண்டு. விசுவாசிகள் மத்தியிலும் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் சியோனுக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, கணுக்கால் அளவோ முழங்கால் அளவோ இடுப்பளவோ நீச்சல் ஆழம் அளவோ எப்படி இருந்தாலும் இந்த வசனத்தை யோசிக்கணும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவ தடுக்கிறது பிசாசுகிட்டையும் காணப்படுது, மனுஷர்கள், உலக மனுஷர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது, விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் காணப்படுகிறது, ஊழியக்காரர்கள் இடத்திலும் காணப்படுகிறது. யோசித்து பாருங்க. நல்ல சபை, அழகான சபை, அழகான குடும்பம், பிசாசு இப்படி கிரியை செஞ்சிட்டானே பேசுகிறோமா இல்லையா? சொல்லுங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நல்ல குடும்பம், நல்ல அருமையான சபை, அருமையான வேலை, எல்லாத்தையும் அந்த சகோதரனால் அல்லது அந்த மகனால், மகளால், அந்த சகோதரியால் தான் இப்படி பிரச்சனை வந்தது. வேலை ஸ்தலத்திலேயோ ஊழியத்திலேயோ சபையிலேயோ பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவோம், குறிப்பாக சொல்லுவோம். பொதுவாக சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. ஒருத்தரை குறித்து தைரியமாக சொல்ல முடியும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது XYZ என்று சொல்லி, பேரை சொல்லியோ பேரை சொல்லாமலோ நம்மளால் நிதானிக்க முடியும். நான் இந்த வசனத்தை சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, அவர் எப்படிப்பட்ட ஓய்ஸி என்று சொல்லும் பொழுது 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், Psalm 90 verse 2, அல்ல சங்கீதக்காரன்
பர்வதங்கள் தோன்றும் முன்னும், கவனிங்கள், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். தேவனாய் இருந்தீர். அப்படியானால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது ஊயிசி, அப்படியானால் அவர் யார்? அவர் அனாதியாக என்றென்றைக்கும் உலகம் முழு உருவாவதற்கு முன்பாக, பர்வதங்கள் உருவாவதற்கு முன்பாக, அல்லது இயற்கை உருவாவதற்கு முன்பாக, சமுத்திரம் உருவாவதற்கு முன்பாக, ஆகாயத்து பறவைகள் உருவாவதற்கு முன்பாக, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் உருவாவதற்கு முன்பாக அவர் என்றென்றைக்கும் காணப்படுகிறார். என்றென்றைக்கும். அதை நன்றாக நீங்களும் நானும் இங்கிலீஷ் பைபிளில் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், நித்திய நித்தியமாக அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல், ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒருவர் தான் தேவன். அவர் தான் சொல்ல முடியும், நான் செய்கிறதை தடுப்பவன் யார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம், நான் செய்கிறேன், யார் தடுக்கிறான்னு பார்க்கலாம். சொல்கிறோமா இல்லையா? நான் போய் பேசுகிறேன், நான் நின்று கேட்டுட்டு வரேன், நான் போய் விசாரிக்கிறேன், யார் தான் தடுக்கிறாங்க பார்க்கலாமே, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க என்று நாம் நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அடிக்கடியாக பேசி பரிபாலிக்கிற ஒரு வார்த்தை, நான் போகிறேன், நான் பேசிட்டு வரேன், யார் தடுக்கிறது, யார் எழுத்து வரான்னு பார்ப்பேன், நான் டீல் பண்ணுறேன், நான் அதை குறித்து நான் பார்த்துக்கிறேன், வரட்டுமே, அவன் வந்தால் என்ன, அவன் வந்தால் என்ன, யார் தான் எழுத்து வராங்க பார்க்கலாம், ஐ வில் டீல் இட் டைரக்ட்லி, நான் நேரடியாக நான் அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன்னு நாம் அடிக்கடியாக பேசுவோம். ஆனால் அதை காட்டிலும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இங்கிலீஷ் பைபிளில் who shall reverse it, who shall reverse it, யார் அதை ரிவர்ஸ் பண்ண, மறுபடியும் அதை யாராவது ஏதாவது தொட முடியுமா, மாற்றி வைக்க முடியுமான்னு அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டு who shall reverse it. ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆங்கிலத்தில் தமிழில் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய வீட்டிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப ஜீவியத்திலும், வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் செய்வாரானால், நல்ல கவனிங்கள், பிசாசு செய்யலாம், மனுஷர்கள் செய்யலாம், நைபர்ஸ் அக்கம் பக்கத்தார் செய்யலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், தேவன் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அதை யோசித்து. அப்படியானால் தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோ, பக்கத்து வீடோ, உங்களோடு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் புசிக்கிறவர்களோ, அல்லது வேலை ஸ்தலத்திலோ, ஊழியத்தின் பாதையிலோ உங்களையும் என்னையும் தடுப்பதற்கு there are number of people, 1 2 அல்ல, 4 5 பேர் இருப்பாங்க. நம்ம முன்னேற்றத்தை எப்படியாவது தடுக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ, அல்லது ஊழியத்தின் பாதையிலேயோ, குடும்பத்தையோ, அல்லது அசைத்து பார்ப்பதற்கு, தொட்டு பார்ப்பதற்கு ஒரு சிலர் உண்டு. அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார், who shall reverse it, யார் அதை மாற்றி அமைக்க முடியும்? அப்படியானால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்?
ஒருவரும் தடுக்க முடியாதுங்க. கர்த்தர் தடுப்பதற்கு தடையா இருப்பதற்கு யாராலே முடியாது. ஆனால் நம்மளால் தாங்க முடியாது. சில சூழ்நிலைகள், சில காரியங்களை பார்க்கும்பொழுது cannot அண்டர்ஸ்டாண்ட். இவங்களா, இவனா, இவளா, இப்படிப்பட்டவர்களா எனக்கு விரோதமா இருக்காங்க. உண்மைதான். ஆனாலும் இந்த ஜூலை மாதம் 1வது வாரத்திலே கர்த்தர் நம்மளோடு, என்னோடும், உங்களோடு என்ன பேசுகிறார்? நான் செய்கிறதை ஒருவரும் தடுக்க முடியாது. ஒரு கேள்வியோடு இந்த வசனம் இருக்கிறது. அது உள்ளத்தின் ஆழத்திலே இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் தடுப்பவன் யார்? அப்படியானால் தடை செய்கிறவர்கள் உண்டு. அதையே நினைச்சு 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 பயந்து 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 நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டுறக்கூடாது. எலியா யாருக்கு பயந்தான்? ஏசபேலுக்கு பயந்தான். மோசே பயந்தான். அதனால்தான் ஆரோனை அனுப்பினான். மோசே பயந்து யாரை அனுப்புறான்? ஆரோனை அனுப்புறான். யோனாவும் நினிவேக்கு போறதுக்கு பயந்தான். யோசித்தான், பெரிய பட்டணம், அங்கே போய் நான் என்னத்த பெரிய பிரசங்கம் பண்ணுறது? அவன் தீர்க்கதரிசி, அவனும் ஒரு விதத்தில் பயந்தான். அதனால் அந்த சப்ஜெக்ட்லாம் படித்து பார்க்கணும். பயத்தினாலேயே சில தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் வேதத்திலே உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். சவுல், தாவீது சவுலுக்கு பயந்தான், வசனம் இருக்கு. அதுபோல சவுலும் பயந்தான். இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? ஒரு கேள்வி போல இருந்தாலும் ஒரு பயம் அவனுக்கு. இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ பெரிய ஜைஜான்டிக் கோலியாத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டானே. அதெல்லாம் யோசித்து பாருங்கள். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் முதல் குறிப்பு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அந்த நான் செய்கிறதை அந்த வார்த்தையை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். செய்தி அதான் ஓப்பனிங் தாட். அதுதான் ஆணி வேர். அதான் இன்பிரிண்ட் ஆகும் உங்கள் மைண்டில். நான் செய்கிறதை என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. மறுபடியும் வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அவன் பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க நல்லா யோசித்து பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து போறான். முதலாவது வசனத்தை வாசியுங்கள். 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். 22 முதலாவது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும். கவனிங்கள், நான் சொல்றதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அதான் 22 தான் வாசிக்கிறேன். அதிகாலமேன்னு ஒரு அடுத்த பக்கம் நினைக்கிறேன். அடுத்த அதிகாலமே எழுந்து ஆபிரகாம் அதிகாலையில 3வது வசனம் 22:3 வாசி. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி தன் வேலைக்காரரிலே 2 பேரையும். நல்ல கவனிங்கள்.
அதிகாலமே எழுந்து தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு ஆ, தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு போதும் கவனிங்கள். அவன் அதிகாலமே எழுந்து போனான். மனைவி கிட்ட சொல்லலை. நீங்க 21ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பாருங்க. ஆபிரகாம் அல்ல, அபிராமும் சாராயும் அடிக்கடியாக பேசிப்பாங்க, சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு ஆஃப்டர் தீஸ் திங்ஸ், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அந்த முதல் வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு, சில காரியம் நடந்த பின்பு அதிகாலமே மனைவி கிட்ட சொல்லாம, குடும்பத்தில் இருக்கிற ஒருவர்கிட்டையும் சொல்லாம, அவன் அந்த பிள்ளையை தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி ஒரு ஈவாக கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையை ஈசாக்கை அவன் கொண்டு போறான். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, எது பெஸ்டோ அதில் தான் கர்த்தர் செய்வார். நல்லா நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நல்லா யோசிங்கள். அவர் சும்மா இஷ்டத்துக்கு கிரியை செய்ய மாட்டார். எது பெஸ்ட், எது ரொம்ப உச்சிதமானது, எது ரொம்ப முக்கியமானதோ அதில் தான் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த ஜூலை மாதம் 1st சண்டேல எது ப்ரெஷியஸ், விலையேற பெற்றது, உச்சிதமானது, அதுவும் தேவனால் கொடுக்கப்பட்ட, நீங்கள் நல்ல வார்த்தை, கர்த்தரே பேசி கர்த்தரே கிரியை செய்து ஆபிரகாமே என்று கூப்பிடுறாரு. பேசி உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த 17ஆம் அதிகாரம்லாம் படிச்சீங்கன்னா முதல் 10 வசனம் 6 வசனம், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். சர்வ வல்லவர் எல்ஷடாய். அந்த 17ஆம் அதிகாரம் முதல் 6-7 வசனம் வாசிக்க வேண்டாம். அதெல்லாம் படிச்சீங்கன்னா, உன்னை நான் பேரை பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணு, எல்லாம் பெருக பண்ணுவேன்னு ஒரு 5-6 ஆசீர்வாதம் இருக்கு. ஐ வில்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. இப்படி கர்த்தர் சொல்லிட்டு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நீங்கள் தேவன் உங்ககிட்ட பேசியிருப்பாரு, புருஷங்கிட்ட பேசியிருக்க மாட்டாரு, மனைவி கிட்ட பேசியிருக்க மாட்டாரு, பிள்ளைங்க கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசி, யூ கம் அவுட், யூ பிரிங் அவுட், நீ வெளியே கொண்டு வா, அதை என்னிடத்துல கொண்டு ஒப்புவி என்று யாராவது ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது, நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமலோ ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா விளையும் கொள்ளுங்கள். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இதில் முதல்ல ஃபெயிலியர் ஆயிட்டான். யாரு? ஆபிரகாம் ஃபெயிலியர் ஆயிட்டான். நீங்கள் அந்த இஸ்மவேல் கதை இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் ஆனபடினாலே கர்த்தர் இந்த காரியங்கள், certain things, these things, இந்த காரியங்களாம் நடந்த பின்பு அவன்கிட்ட சொல்றாரு, உடனே அதிகாலையிலே எழுந்து. அப்படியானால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படியானால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எது ப்ரெஷியஸோ
அதை தான் கேட்பார். சில காரியம் நடக்கும் குடும்பத்துக்குள்ள. ஆபிரகாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், இஸ்மவேல் விஷயம், அந்த 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 சாராயே என்ன சொல்றாரு, நீ அந்த வேலைக்காரிக்கிட்ட போய் இரு, அதனால ஒரு சந்ததி உருவாகலாமே. எல்லாத்துலேயும் ஃபேமிலி டிஸ்கஷன் ரொம்ப நடந்தது ஆபிரகாமுடைய குடும்பத்தில். டூ மச் டிஸ்கஷன். அதுக்காக புருஷன் மனைவி உட்காந்து பேசக்கூடாது, பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு நான் பேசலை, அந்த ஆங்கிள் இல்லை. நீங்கள் அது ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாமே ஆபிரகாம் விஷயத்தில் ஃபெயிலியர். ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லிவிங் வருது. ஜெயிக்கிற ஒரு தன்மை, ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord will provide. கர்த்தர் பார்த்து கொள்வார். 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நன்றாக வாசித்து 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அது வரைக்கும் அந்த வார்த்தை நீங்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு 3-4 அதிகாரம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்ல மாட்டான். அந்த ஃபேமிலி டிஸ்கஷன், ஆகார் விஷயம், இஸ்மவேல் விஷயம், சாராளுடைய மேட்டரு, ஆபிரகாமுடைய காரியங்கள், லோத்துடைய காரியங்கள், எல்லாவற்றிலும் he was failure. ஆனால் இந்த காரியங்களாம் நடந்த பின்பு கர்த்தர் அவனை கூப்பிட்டு பேசி அதிகாலமே எழுந்து அவனை கொண்டு போய் நீ பலிபீடத்தில் போய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பிள்ளையே கேட்குறான், எங்கே இருக்கு தகன பலி எங்கன்னு கேட்குறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு முதல் குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தர் செய்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுத்தாரு. ஆகார் விஷயமானாலும், இஸ்மவேல் விஷயமானாலும், அந்த வேலைக்காரர்களுடைய விஷயமானாலும், ஆபிரகாம் வேலைக்காரர்கள், லோத்துடைய வேலைக்காரர்கள், இந்த விஷயம்லாம் படித்து அப்படியே அமைதியாக இருந்தார். இந்த காரியெல்லாம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் ஏக சுதன், உன்னுடைய ஏக புத்திரன், நீ விரும்புகிற காரியம் நான் தான் கொடுத்தேன். ஐ ஒன்லி கேவ், ஐ ஒன்லி டிட் இட். எல்லாம் நான் செஞ்சேன். இப்போ நான் சொல்கிறத செய். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படியானால் வீட்டாரும் தடுக்க முடியாது. கர்த்தரிடத்திலே வாங்கி கொண்ட நான், நீங்களும் நானும் எதை பெற்றுக்கொண்டோமோ நானும் தடுக்க முடியாது. ஃபேமிலி மெம்பர் தடுக்க முடியாது. நெய்பர் தடுக்க முடியாது. உங்களுடைய அஃபிஷியல் செக்டார் ஆஃபீஸில் யாரும் தடுக்க முடியாது. அதனால்தான் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த காலை வேளையிலே முதல் குறிப்பு, the Lord will provide. கர்த்தர் பார்த்து கொள்வார். இங்கிலீஷ் பைபிளில் the Lord will provide. அவரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார், எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்கள் மகனுக்கு, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த ஜூலை மாதத்திலே ப்ரொவைட் பண்ணுவார். தமிழ் வார்த்தையின்படி கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துப்பாரு. நம்ம ஏன் கவலைப்படணும்? அதனால்தான் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? உங்களுக்குள்ளேயும், உங்கள் சிந்தைக்குள்ளேயும், உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும், உங்கள் பிள்ளைகள் மத்தியிலும், ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேரோ 4 பேரோ 8 பேரோ 2 பேரோ 12 பேரோ எப்படி வேணா இருங்க, அதுக்குள்ளே கர்த்தர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. விழுந்து விழுந்து ஜெபிக்கலாம், உபவாசம் எடுத்து ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், சபை போதகனிடத்தில் சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தர் எதை செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தை குறித்து தேவனுடைய அனாதை தீர்மானம் என்ன இருக்கிறதோ
அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அது நன்றாக விளங்கி, ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியும் கர்த்தர் செய்வாரா? எல்லாமே பேய், பிசாசு, மந்திரம், பில்லி, சூனியம்னு நீங்களும் நானும் எடுக்கக்கூடாது. அதற்கு வேண்டிய டிசர்ன்மெண்ட், அதற்கு வேண்டிய பகுத்தறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அதனாலே முதல் குறிப்பு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்ப கர்த்தர் என்னென்ன செய்கிறார்னு கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். அந்த 22ஆம் அதிகாரத்தின்படி ஆபிரகாம் கிட்ட தான் கர்த்தர் பேசினார். அதனால இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தாவே, நீர் பார்த்து கொள்ளும் ஐயா, என் குடும்பத்தை பார்த்து கொள்ளும் ஐயா, என்னுடைய விண்ணப்பத்தை பார்த்து கொள்ளும் ஐயா, என்னுடைய பாதையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். என்னுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், என்னுடைய கோயிங் அண்ட் கம்மிங், என்னுடைய கிவிங் அண்ட் ரிசீவிங், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நாம் ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனாலும் சில தடைகள் நம்மளே உண்டாக்குவோம். பேசுகிற என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன், நன்றாக விளங்கும். அதனாலே கர்த்ததாமே நம்ம எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் ஞானத்தை, ஆவிக்குரிய ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. இரண்டாவதாக, யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிங்கள், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான முதலாவது நீர் அவனை, அவன்னா யோபையும், அவன் வீட்டையும், வீடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், திங்ஸ், வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்கள், எதுவானாலும் வச்சுங்க, சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? உயிர் உள்ள பொருளோ உயிர் இல்லாத பொருளோ, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கவனிங்கள், இதை யோசித்து பாருங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் மட்டுமல்ல, பிசாசு இன்க்ளூடட். ரெண்டாவது பாயிண்ட், ஈவன் டெவில் ஆல்சோ இன்க்ளூடட். அவன்கிட்ட வீடு இருக்குது, அவனுக்கு உண்டான எல்லா பொருட்கள், தட்டுமுட்டு சாமான்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே இருக்குது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பின் டு பிளேன், குண்டூசிலேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும், இங்கிலீஷில் பின் டு பிளேன் சொல்கிறேன் நான். ஒரு சின்ன ஒரு பொருள்லேருந்து ஒரு பெரிய பொருள் வரைக்கும் உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் 1வது வாரத்திலே நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படியானால் முதல் குறிப்பில் ஆபிரகாமும் லோத்து மனைவி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சில காரியங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. அதை விட்டு கர்த்தர் பிரித்து எடுத்து அவனை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஒரு வார்த்தைங்க முதல் குறிப்பிலே நாம் தியானித்தோம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ரெண்டாவது, இதில் பார்த்தீங்கன்னா பிசாசு இன்க்ளூடட், பிசாசு இருக்கிறான். நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறார்னா உங்களுடைய தட்டு முட்டு சாமான், உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருளாக இருக்கட்டும்,
நீங்கள் கேர்லெஸ்ஸாக அது அப்படியே இருக்கட்டும், அங்கே விட்டு வா, அது யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி சும்மா அங்கே இங்கே வச்சுட்டு போவோம். சில பொருளை பத்திரமா வைப்போம் லாக்கரில், சில பொருளை வந்து பரணையில் வைப்போம் லாஃப்டில். எல்லாம் அவனை சுற்றிலும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ரெக்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படியானால் பிசாசு எல்லாவற்றையும் கண்காணித்து கர்த்தர்கிட்ட ஆரோக்கிய பண்ணுறான். நல்லா விளையும் கொள்ளுங்கள். கர்த்தருக்கும் பிசாசுக்கும் தேவனுக்கும் நடந்த ஒரு டயலாக், ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல நடுவில் கவனிங்கள், அந்த தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த உரையாடல் டயலாக்ல நடுவில் பண்பற்ற ஜாமா மாட்டிக்கிட்டது யாருன்னா யோபு குடும்பம். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுக்கு உண்டான பொருட்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. ஒன்றுமே கிரியை ஜாம் ஆயிடுச்சு. அதனால தான் சொன்னேன், கர்த்தருக்கும் பிசாசுக்கும் நடந்த ஒரு டைலாக்ல நடுவில் திக்கு முக்காடினது யோபு குடும்பம் தான். அதுபோல நீ நான் அவனை சுற்றிலும் வேலை அடைக்கவில்லையோ, அப்படியானால் உங்க மேல கர்த்தருடைய கண்கள் எந்த அளவுக்கு பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே விகிதாம்சாரம், சேம் ரேஷியோ, அதே அளவு பிசாசு உங்க மேல கண் வச்சிருக்கிறான், என் மேலேயும் கண் வச்சிருக்கிறான். இதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த குறிப்பை. எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் உண்மைதான். வாட் அபவுட் டெவில்? பின்னொரு நாளிலே அவனும் எங்க வந்து நிற்கிறான்? கர்த்தருடைய சந்நிதியில், சமூகத்துல. அப்ப பிரசன்ஸ் ஆஃப் காட், என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே யார் இருப்பார்? பிசாசும் இருப்பான், கர்த்தரும் இருப்பார். நம்ம சொல்ல, என் நாமத்தினாலே எங்க 2 பேர் கூடுகிறார்களோ கர்த்தாவே நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மைதான், அந்த வசனம் இயேசு சொல்றாரு, இருக்குது, சுவிசேஷங்கள்ல இருக்கு, நோ டவுட். அலாங் வித் தட், எஸ், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா இடங்களிலும் நீங்க படுத்தாலும், காஃபி குடித்தாலும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் உங்க பக்கத்துல ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறான். கர்த்தரும் இருக்கிறாரு, பிசாசும் இருக்கிறான். இதை நன்றாக யோசியுங்கள். நீர் எல்லாவற்றிலும் வேலை அடைக்கவில்லையோ, அப்படியானால் நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். அந்த எட்ஜ், அவனுடைய காரியத்தில் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா, எவ்ரி சைடு, இங்கிலீஷ் பைபிளில் எவ்ரி சைடு, சுற்றிலும், மூல முடுக்கு எல்லாவற்றிலும் வேலி அடைத்து இருக்கிறதை பிசாசு பார்க்குறான். எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சி உங்கள் மனைவி, உங்களுக்கு உண்டான பொருள், உங்களுக்கு உண்டான பிள்ளைகள், உங்களுக்கு உண்டான மருமகன்கள், உங்களுக்கு உண்டான மருமகள்கள், யாரானாலும் ஃபேமிலி மெம்பர்ஸை டேப் பண்ணணும்னு பார்ப்பான். ஆனால் நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாக கர்த்தர் உரைக்கிறார். உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நான் செய்கிறதை பிசாசு தடை பண்ண முடியாது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்கிற எந்த காரியமானாலும், அது சின்ன காரியமோ ஒரு பெரிய விஷயமானாலும், ஒருவரும், எஸ்பெஷலி டெவில், இடம் கூட உள்ள வர முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபங்களில் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கவனிங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்களும் நானும்
பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமானால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. சுற்றிலும் வேலி அடைக்கவில்லை. எரேமியால ஒரு வசனம் உண்டு, அவர் வேலியை பலவந்தமாக பிடுங்கி போட்டார். இந்த வார்த்தை இருக்கு, அவர் வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். நேரமில்லை வாசிக்க அவனிங்கள். இதெல்லாம் என் மனதில் வருகிற வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். தேவன் விஷயத்தில், கர்த்தருடைய விஷயத்தில் நமக்கு நம்மை சுற்றில் இருக்க வேலியை கர்த்தர் பலவந்தமாய் பிடுங்கி போடாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால 2வது குறிப்பு என்னன்னா, அவர் சுற்றிலும் வேலை எடுத்திருக்கிறார். பிசாசுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் யோபை பாதுகாத்தது போல உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் வழி நடத்துவாராக. 3வதாக, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 20, 21. தாவீதும் பிரபுகளும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதாமியரில் 220 பேரையும் எங்களிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஹேண்ட் ஆஃப் த லார்ட். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம்னு ஒரு வார்த்தை 23 மற்ற வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், முக்கியமான வார்த்தை. வாசிங்கள் அந்த வசனத்தை. 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக before God, எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் எங்களுடைய தட்டுமுட்டு சாமான்களுக்காகவும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறினேன். கவனிங்கள், எஸ்ரா நெகமியா எருசலேம் தேவாலயத்தை அந்த இடிந்து போன மதில் சுவரை கட்டுவதற்கு கர்த்தர் எஸ்ரா, நெகமியா, செருபாபேல் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். ரொம்ப ஹிஸ்டரி ரொம்ப உள்ள போல, சரித்திரத்துக்குள்ள போல எஸ்ரா, நெகமியா, செருபாபேல் இவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்த எருசலேம்ல இருக்கிற பலவிதமான வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலை கட்டுவதற்கும் இடிந்து போன எருசலேம் சுவரை கட்டுவதற்கு கர்த்தர் இவங்க 3 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அப்பொழுதுதான் அகவா நதி அண்டையிலே அவர்கள் ராஜாவினிடத்திலே அந்த பர்மிஷன், அந்த நிருபத்தை கேட்டு வாங்கி அகவா நதி அண்டையிலே அவர்கள் உபவாசம் செய்கிறார்கள். அது ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது. 22 வாசியுங்கள். இருங்க, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம். அவனுங்கள் ராஜா கிட்ட போய் கேட்கறதுக்கு அவனுக்கு வெக்கம். சிலருக்கு ரொம்ப வெக்கப்படுவோம். இதெல்லாம் போய் கேட்கறதா? அவர் என்ன யோசிச்சுப்பாரு? அவர் என்ன நினைப்பாரு? ஐயோ, அவர் பெரிய அதிகாரியாச்சே, பெரிய உத்தரவாதத்தில் ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு கிட்ட போய் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியம், இது பெரிய விஷயம்னா பரவாயில்ல, கொண்டு போகலாம். இந்த அற்பமான காரியத்தை கேட்கணுமா? வாசியுங்கள். எங்கள் தேவனுடைய கரம். எங்கள்
தேவனுடைய கரம் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் கவனிங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்குகிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். கவனிங்கள், ராஜாவுக்கு எங்ககிட்ட என்ன இருக்குது? நன்மை செய்கிற மேலும் இருக்குது. எங்ககிட்ட குதிரையோ போர் சேவர்களோ எங்ககிட்ட ஈட்டியோ கேடயமோ இல்லை. எங்ககிட்ட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான விசுவாசிகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரானாலும் நம்மளோடு கர்த்தருடைய கரம் இருக்குமானால் நன்மையாக இருக்கிறது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. The hand of the Lord is very important. ஆமென். கர்த்தருடைய கரம் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா. தம்மை தேடுகிற எல்லார் மேலும் உம்முடைய கரம், நாங்கள் உம்மை தேடுகிறோம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உபவாசத்திலும் குடும்ப ஜபத்திலும் தனி ஜபத்திலும் சபை ஜபத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலே ஜபிக்கிற ஜபத்திலும் நாம் அவருக்காக இருப்போமானால் அந்த கர்த்தருடைய கரம் நன்மையாக முடியும். The hand of the Lord for good, those who are seeking. யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்கள் நன்மையாக இருந்து நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வேண்டுமானால் அல்லது நான் செய்கிறதை நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்கிற காரியத்தை தடைபடாமல் இருக்க வேண்டுமானால் உங்களோடும் என்னோடும் கர்த்தருடைய கரம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கரம் இருக்குமானால் ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடுகிறோம், அதிகாலையிலே நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஐயா என்று ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேடுகிறேன். என் பிள்ளைகள் தேட வேண்டும், நான் தேட வேண்டும், என் குடும்பம் தேட வேண்டும். எல்லா குடும்பத்திலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. சில பிள்ளைகள் வரும், சில பிள்ளைகள் வராது. ஆனாலும் விடாமல் உறுதியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நன்மையாக உங்க மேலே காணப்பட்டு நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியம் இருக்கிறது, நேரமில்லை. நான் இதோடு முடிக்கிறேன். பேசலாமா? நான் இதோடு முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு பேசியிருக்கிறார். நான் செய்கிறதை, நான் பேசுகிறதை அல்லது நான் கிரியை செய்கிறதை, நான் ஜெபிக்கிறதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்கிற காரியம் எது ஆனாலும், அதான் நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், பின் டு பிளேன். சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் கர்த்தர் தடை இல்லாமல் கர்த்தர் செய்வார். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. உங்கள் வீட்டார் தடுக்க முடியாது, நைபர் தடுக்க முடியாது, அஃபிஷியல் செக்டார் வேலை ஸ்தலத்தில் தடுக்க முடியாது, ஊழியத்தில் தடுக்க முடியாது, யார் என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய சித்தம்தான் நிறைவேறும். உங்களுடைய ஆத்மாவிலும் சிந்தையிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் நடத்துகிற பாதை முழுவதும் the Lord's will do, the God will, His will, the Lord's will accomplish. கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். இதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. Draw me nearer,
nearer, blessed Lord, to the cross where thou wert down. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Draw me nearer. என்னை மண்டையிலே கிட்ட இழுத்து கொள்ளும். அதாவே உமக்கு பின்பாக ஓடி வருகிறோம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்பா, நீ செய்கிற காரியத்தை தடையில்லாமல் என் வீட்டிலும் என் வேலை ஸ்தலத்திலும் என் ஊழியத்தின் பாதையிலும் நான் தங்கி இருக்கிற அந்த காம்பவுண்டு முழுவதும், அது வீடோ சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த இடமானாலும், கர்த்தர் எல்லா காரியத்தையும் சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பார். கர்த்தர் பார்த்து கொள்வார். 2வது குறிப்பிலே தியானித்தோ, வேலி அடைக்கவில்லையோ பிசாசும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய கரம் நன்மையாக முடியும். 3 காரியத்தை கர்த்தர் நம்மோட பேசினபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? Who will reverse it? யார் அதை மாற்றி அமைக்க முடியும்? அதாவே எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர். நீர் பார்த்து கொள்ளும். பிசாசு தடை பண்ண முடியாது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம், உம்முடைய நன்மையான கரம் எங்களோடு கூட இருந்து இது எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா ஒருவரும் நாங்கள் தடையாயிராதபடி, என்னுடைய குடும்பமோ எங்களுடைய குடும்பமோ இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் கர்த்தாவே நீர் செய்கிறதை தடை பண்ணாதபடி எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை கட்டளையிடும் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறோம். நீர் நடப்பியும் ஐயா. தடையில்லாமல் எல்லாவற்றையும் நடப்பிக்க நீர் கிருபை செய்து முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்ற வார்த்தையின்படி இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. காணிக்கை